வளரி வீச்சு. வளரி வீச்சு அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது. ஞாபகம் என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, வீரமங்கை வேலு நாச்சியார். ஏன்னா வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்கள் தன்னுடைய கணவனை கொன்ற வெள்ளையர்களை கொல்ல வேண்டும் அப்படி என்று சபதத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர்தான் இந்த வளரி என்கின்ற ஆயுதத்தை பயங்கரமாக பயன்படுத்தியவர்கள். அதாவது அந்த வளரி ஆயுதத்தை எல்லாராலையும் பயன்படுத்த முடியாது. அது ஒரு ஆபத்தான ஒன்று. வளரியை வீசும்போது அது எந்த திசையை நோக்கி வருகின்றது என்று எதிரியாலேயே கணிக்க முடியாது. அந்த வளரியை வீசினா அது ஒருத்தனுடைய தலையை மட்டும் வெட்டி விட்டு போவாதாம். வரிசையாக 10 பேருடைய தலையையும் வெட்டிட்டு தான் அந்த வளரி கீழே விழுமா. அவ்வளவு தூரத்துக்கு அதை சுழட்டி வீச வேண்டுமா. இத பார்த்துட்டு தான் வெள்ளக்காரன் என்ன பண்ணிட்டான்னா, தமிழ்நாட்டுல வளரி என்கின்ற ஆயுதத்தையே பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டாங்க.